வணக்கம் உறவுகளே, நீண்ட காலத்துக்கு பிறகு நான் பேசாத ஒரு விடயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் விட்டுட்டேன். என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து நேரம் கிடைக்கல. சில விடயங்கள் வந்து எப்போவுமே வந்து மனசில் ஓடிட்டு இருக்கும். இந்த விடயங்களை வந்து பேசணும் கட்டாயம். இது நீ பேசியிருக்கணும்னு சொல்லி, இதை பற்றி கதைச்சிருக்கணும்னு சொல்லி எப்போவுமே ஓடிட்டு இருக்கும். சரி, ஓகே, பேசுவோம்னு விட்டுருந்தேன். இன்றைக்கு வந்து பேசுறதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு. வைத்தியர் அர்ச்சுனா பற்றி. அவரை நான் வந்து எம்பின்னு சொல்கிறத விட அண்ணாண்ட சொல்லி தொடங்குறதுனால அர்ச்சுனா அண்ணா பற்றி தான் நிறைய வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அவரை பற்றி அவர் எம்பி ஆக்கிற முதல் போட்டிருக்கிறோம், எம்பி ஆனா அப்புறம் போட்டிருக்கிறோம். சில பிரச்சனைகளும் வந்திருக்குது, அதையும் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதை விட இந்த முதலாவது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த சொல்லணும். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். தமிழில் மட்டும் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது, மற்றது தப்பான கருத்துக்கள் வரக்கூடாது. நான் இப்போவும் கூட சொல்லுவேன், நான் வந்து அர்ச்சுனா அண்ணாவோட ஒரு சப்போர்ட்டர் தான். மற்றும்படி சில வீடியோக்கள் பற்றி நான் தெளிவுபடுத்தல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சில பேர் அதை வந்து இப்போவும் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன், அண்ணா நான் ஏன் இப்போ வீடியோ போடுறது கூடன்னு சொல்லி உங்களை பற்றி அது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறேன். அர்ச்சுனா அண்ணா பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட வீடியோ வந்து தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் அது சம்மந்தமாக யோசிச்சு அது சம்மந்தமான அவருடைய அப்படி இருக்கும், என்ன செய்வார் அப்படியான வீடியோக்களை தான் நான் போடுவேன். ஆகவே வந்து என்னோடய வீடியோ வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல்வாதியை பார்ப்பேன், அவர் செய்கிற விடயங்களை தான் பார்ப்பேன் ஒழிய அவருக்கான ஒரு ஃபேன்ஸோ இல்லையோன்னு சொன்னால் அவருக்கான ஒரு அவரை பின்பற்றி போகிற அப்படியாண்டு இல்லை. நான் வந்து அவர் பிள்ளை செய்தாருன்னா சரி செய்தாருன்னா ஒரு என்னோட நோக்கில் வந்து பார்ப்பேன், அவ்வளோதான். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யாருமே வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் முன்னு கொடுத்துட்டு போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கொஞ்சம் வைத்தியர் அர்ச்சுனா அண்ணா மேலே மரியாதை வந்து எல்லார்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய மேலே திட்டிகிட்டு இருந்தாங்க. இனி வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டது. ஆகவே வந்து நான் அது சம்மந்தமான வீடியோக்களை தான் போட போகிறேன். என்னதான் இந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தால் கூட இனி வரப்போகிற தேர்தல்கள், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும், இனி வரப்போகிற மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான களமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த என்பிபி கட்சி வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வெற்றி பெற்ற என்பிபி கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு ஒரு அரசை விமர்சிக்க முடியாது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு இவங்க செய்கிற சேவை வந்து திருப்தியாக இருக்கணும். இனி என்னென்ன செய்ய போகிறாங்க என்றதை வச்சு தான் மக்கள் வந்து இனி அடுத்த வார தேர்தலில் வந்து ஓட் போட போகிறாங்க. அதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுடுவோம். அங்கால வச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லி இங்கே ஒரு அரசியல் இருக்குது. வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இருக்குது. அதில் இருந்த கட்சிகளில் சேர்ந்தவை இப்போ ரெண்டே எம்பி தான் இருக்கிறாங்க. அர்ச்சுனா அண்ணாவை விடுவோம். அர்ச்சுனா அண்ணா வந்து சுயேட்சை குழு, அவரை விட்டு பார்த்தா ரெண்டே எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. இனி வர போகிற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இல்லைன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தலில் வந்து தனித்து போட்டிக்கிட்டால் பெரிய தோல்வி ஏற்படும். ஒருவேளை வந்து வடமாகாண சபையோ இல்லைன்னு சொன்னால் உள்ளாட்சி சபையோ வந்து என்பிபி கட்சிகளை வந்து கப்பேற்றக்கூடிய நிலைமை வரும். தேசிய கட்சிகள் அப்படி கப்பேற்றிட்டு போகும்போது தமிழ் கட்சிகள்னு சொல்லிக் கொள்வோமே நாங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் அகில இலங்கை காங்கிரஸாக இருக்கட்டும், இதாக இருந்தால் கூட அந்த தமிழ் கட்சிகளுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட போகுது. ஆகவே வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. அப்படியான ஒரு கூட்டமைப்புக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. நான் நினைக்கிற மட்டில் என்னோட கருத்தின்படி சிறிதரன் ஐயாவை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரதுக்கும் சுமந்திரன் ஐயாவை வந்து ஒரு எம்பியாக வந்து உள்ளுக்கு கொண்டு போகிறதுக்கும் தமிழரசு கட்சி முயற்சி செய்யும் நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் பொது ஜனாதிபதி வேட்பாளராக கூட சிறிதரன் ஐயா அவர்களை வந்து முன்னிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அவர் வந்து வேண்டாம் ஒதுங்கி கொண்டார். அர்ச்சுனா அண்ணாவை நிப்பாட்டுறதுக்கு பிளான் இருந்துச்சு. அவங்களும் வந்து அர்ச்சுனா அண்ணாவும் ஒதுங்கி கொண்டார். ஆகவே வந்து ஒரு பொது முதலமைச்சர் வேட்பாளரை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் சிறிதரன் ஐயான்னு சொன்னோன்னா இவன் சிறிதரன் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறானா என்று சொல்லி நினைக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் 35,000+ நினைக்கிறேன். அப்படியான ஒரு வாக்கை வந்து கிளிநொச்சியிலிருந்து பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்தலில் நினைக்கிறேன். அந்த வாக்கு வந்து பெரும்பகுதி வந்து சிறிதரன் ஐயாவுக்கு விழுந்த போல். ஆகவே வந்து அதிக வாக்குகளை பெற்ற ஒரு உறுப்பினர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த தேர்தலில் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு பெற்ற ஆளுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சிறிதரன் ஐயா அவர்கள் தான். ஆகவே அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஒரு சரியான நபராயும் அவர் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இது என்னோட சும்மா ஒரு கருத்து. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் இருக்கிற சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைஞர்களை கொண்ட அரசியல் நடக்க வேணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க. சில பேர் வந்து எப்படித்தான் போட்டியிட்டாலும் தனித்து போட்டியிடும்போது அவ்வளோ அபவுட் வராது. அதால் வந்து நிறைய பேர் வெளியில் நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிவன் அண்ணாவாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் உமாகரன் ராசி அண்ணாவாக இருக்கட்டும். நான் என்ன மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். என்னோடய பேட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமாகரன் அண்ணாவோட பேட்டியும் இருக்குது.
நான் எடுத்த இன்டர்வியூ ஒன்றில். அதே மாதிரி மணிவண்ணன் அண்ணாவையும் கேட்டிருந்தேன் வேறொரு நண்பர் மூலம் பேட்டி எடுக்கிறதுக்கு. அதுக்கு இந்த சந்தர்ப்பம் அமையாக போயிட்டுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டியிலேயே நிறைய விடயம் பேசியிருப்பேன் எங்களோட தமிழ் தேசிய அரசியல் பற்றி தான். யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லி நான் அந்த பேட்டி எடுக்கல. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயம் வந்து பேசியிருக்கிறேன். அது 7 மணி சொன்னால் போய் பாருங்கள். பொதுவான ஒரு ஊடகவியாளர் போல் நான் அதில் செயற்பட்டிருந்தேன். யாரையுமே புண்படுத்தலை. அர்ச்சுனா அண்ணாவாக இருக்கட்டும், மணிவண்ணன் அண்ணாவாக இருக்கட்டும், உமாகரன் அண்ணாவாக இருக்கட்டும், யாரையுமே புண்படுத்தாமல் ஒரு பொதுவான ஒரு தமிழ் தேசிய ஆரோக்கியமான ஒரு பேட்டியாக வந்து அதை நான் எடுத்திருந்தேன். அவரும் வந்து நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளியில் நிற்கிறாங்க. வெல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் ஒரு திறமையான ஆளுமையான ஆட்களாக இருந்து கொண்டு அவர்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிஞ்சு நிற்கிறபடியாக தோத்துட்டு போகிறாங்க. இப்போ கூட அர்ச்சுனா அண்ணா வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். வேறு கட்சியில் வேண்டுறக்கு முயற்சி செய்திருந்தார். அது வந்து தோல்வி அடைஞ்சதாக அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இனி என்னென்ன அங்கால கொண்டு போக போகிறாருன்றது வந்து தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ தொடர்ந்து இப்போ அர்ச்சுனா அண்ணா தொடர்ந்து வின் பண்ணி ஒரு எம்பி ஆகி கொண்டுட்டு போகிறோம்னு சொன்னால் அது ஓரளவு ஓகே. அவர் மட்டும் போட்டியிட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் அடுத்த முறை தேர்தலையும் வந்து கொஞ்சம் கூட போட்டு வந்ததுன்னு சொன்னால் ஓகே, அடுத்த முறையும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுறதோ மாகாண சபையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்துறதுக்கு வந்து நல்ல ஒரு டீம் வேணும். அப்படி ஒரு டீம் வந்து உருவாகிறதுக்கு முக்கிய தடையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சுனா அண்ணா. நான் சில விடயங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், யாருக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவருக்கு அது சம்மந்தமான புரிதல் இப்பொழுது ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அர்ச்சுனா அண்ணாண்ட கட்சியில் போட்டியிடுறவனுக்கு விடியத்தான் தெரியும். நான் வந்து இப்போவும் இந்த கட்சியில் தான் இருக்கிறேன்னா இவர் என்னை ஆதரிக்கிறாருன்னு கடைசி நேரத்தில் கூட ஒருவேளை கட்சியிலேருந்து அர்ச்சுனா அண்ணா விளக்குறேன்னு சொன்னால் அவ்வளவு பேருக்கும் எதிராக வந்து ஓட் போடுறதுக்கு அர்ச்சுனா அண்ணா மேலே நம்பிக்கையான ஒரு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு நிலையை இருக்கும்போது யாராக இருந்தாலும் அரசியல் செய்ய விழுக்கிடும்போது அர்ச்சுனா அண்ணாவை நம்பி மணிவண்ணன் அண்ணாவோ உமாகரன் அண்ணாவோ வந்து கட்சியில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு, அதாவது அவர்களுடைய அரசியல் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க ஒரு தேர்தலில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல் வரும். ஒரு தேர்தலில் வந்து போட்டியிட இல்லாமல் போச்சுது இல்லைன்னு சொன்னால் தோற்ற அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அவங்களுக்கான ஆதரவு தளத்தை முதல் கட்டி எழுப்பியிருப்பாங்க சில பேர். அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இவ்வளவு பேரையும் வந்து திரும்ப வந்து ஒன்றிணைச்சு கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு சவாலான விடயம். இவ்வளோத்தையும் உருவாக்குறதே மிகப்பெரிய ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் இப்போ அர்ச்சுனா அண்ணா வந்து இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் பிழை செய்துட்டார்கள் என்று சொல்லி ஒரு வேளை வெளியேற்றினா அவங்களுக்கு வந்து நாளைக்கு அரசியல் செய்யலாமல் போகும். நாங்கள் சும்மா சொல்லிட்டு போகலாம், இவர் தான் தவறானவர் என்று சொல்லிட்டு நாங்கள் போகலாம். ஆனால் அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு இடத்துல அவர்கள் வந்து தங்களை உருவாக்கி கொண்டு தங்களுக்கான ஒரு அந்தஸ்தை உருவாக்கி இருப்பார்கள். அதெல்லாம் சிதைக்கப்பட்டு பிறகு ஒரு கட்சியில் போய் பிறகு திரும்ப தேர்தலில் நின்று அதெல்லாம் எவ்வளவு சிரமமான விடயம் என்று சாதாரணமாக யோசிச்சா விடாங்க. ஆகவே தான் நான் சொல்கிற ஒரே ஒரு விடயம், நம்பிக்கையை வந்து கட்டி எழுப்புறதில் அர்ச்சுனா அண்ணா முன்னிக்கணும். இனி ஒரு குழுவாக வந்து அரசியல் செய்ய வேண்டி வந்ததுன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் விட்டு கொடுக்க வேண்டி வரும், நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். அதற்கெல்லாமே வந்து அர்ச்சுனா அண்ணா தயாராகி கொண்டு இருக்கிறாருன்னு எனக்கு விளங்குது. ஆனால் இவ்வளவு ஒரு கடினமான தன்மை இருக்கும். இப்போ ஒருவேளை கேட்கலும் என்ன நம்பி நீ சொல்கிறியா, அவங்க தவறு செய்யும்போது பார்த்துட்டு விட்டுட்டு இருக்க சொல்லி, இல்லை காசு அடிக்கும் போது விட்டுட்டு இருக்க சொல்லி, என்னதான் இருந்தாலும் சில விடயங்கள் நடக்கத்தான் போகுது. ஒரு கட்சி என்று சொன்னால் ஒவ்வொருத்தரையும் வந்து இயக்குறது ரொம்பவுமே கஷ்டம். அடிமட்ட தொண்டர்களை வந்து இயக்குறது இன்னுமே கஷ்டம். அவன் வந்து தன்பாட்டில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போவான், மேலே இருக்கிறவன் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுவான். அப்படியான நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் கட்சி அந்த கட்சியை ஒழுங்குபடுத்தி அதை வந்து ஒரு அணியாக திரட்டுறதுலாம் வந்து பெரிய ஒரு ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமையை திறன் எல்லாம் வந்து பார்த்து சொன்னால் அர்ச்சுனா அண்ணாக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து முன் செய்த சில சம்பவங்கள் இருக்குது. மயூரன் அண்ணாவை விளக்கினது, யோபால் அண்ணாவை விளக்கினது, கிருஷ்ணா அண்ணாவை விளக்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இனி ஒருவன் வந்து புதிதாக வந்து தன்னோட வாழ்க்கையை இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய முழு ஒரு அரசியல் வாழ்க்கையை அர்ச்சுனா அண்ணாட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லி போகிறது என்பது கஷ்டம். அதை விட வந்து நான் என்ன ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அர்ச்சுனா அண்ணாவை எதிர்த்து வந்து அரசியல் செய்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கடினமாக இருக்குது. சில பேர் வந்து இப்போ தாங்கள் ட்ரெண்டிங் ஆகணுமெண்டாக்காண்டி வந்து ஒருவேளை அர்ச்சுனா அண்ணாவோட கொழுவுப்படுவாங்க. அப்படியான ஒரு கொஞ்சம் பேரும் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியமாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த அர்ச்சுனா அண்ணாவை வந்து எதிர்த்து ஒரு அரசியல் செய்து விடலாம்ன்றது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில், அர்ச்சுனா அண்ணா இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு ஆபத்தான விடயம். அதையும் நான் வந்து நினைவுபடுத்தி கொள்கிறேன் எல்லாருக்கும். நான் கடைசியாக சொல்லிக்கொள்கிற ஒரு விடயம் என்னென்னா, அர்ச்சுனா அண்ணாவும் வந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக வந்து மாறணும். என்னென்னு சொன்னால் தங்களுடைய முழு அரசியலையும் முழு வாழ்க்கையையும் வந்து
ஒப்படைக்க போகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாகணும். அண்ணா வந்து எந்த விதத்திலையும் வந்து துரோகம் செய்ய மாட்டார், என்னை வந்து கட்சியிலேருந்து நீக்க மாட்டார், நான் தோல்வி அடைகிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டார். அதே போல் அங்கே போகிறவங்களும் சரி உண்மையாக இருக்கணும். இவ்வளவு விடயங்களும் வந்து இருக்கும்போது அடுத்து என்ன ஒரு விடயம் இருக்குது. நீண்ட கால அரசியலில் இருக்கிறவங்க வந்து பார்த்து சொன்னால் இப்போ வந்து அர்ஜுனா அண்ணாண்ட கருத்தை நான் வந்து கேட்குறதான்னு சொல்லியும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் அங்கே நகரப்போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இனி பலமான ஒரு தமிழ் தேசிய கட்சி எப்படி உருவாக போகுது, என்ன நடக்க போகுது, எப்படியுமோ வந்து வைத்திய அர்ச்சனா வந்து வேறு ஒரு கட்சியில் வந்து இணைகிறதுக்கான இல்லைன்னு சொன்னால் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டிடுறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. சில வேளைகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒதுங்கி இருக்கையில் இந்த மாகாண சபை தேர்தலில் இல்லைன்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நீங்கள் இவரை ஆதரிவீங்கோ இல்லைன்னு சொன்னால் இவருக்காக ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கையிலும் அப்படியும் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. அதை நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எம்பி பதவியை விட்டுட்டு வந்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வைத்திய அர்ச்சனாவை. அது வந்து கொஞ்சம் தவறான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் 27,000 ஓட் வந்து அவர் பெற்றிருந்தார். அதை விட கூட ஓட் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆபத்தான ஒரு வேலையை வந்து இப்போ செய்கிறது நல்லதில்லை. கொஞ்ச நாள் போக ஒரு பலமான கட்சியை உருவாக்கினா பிறகு, ஒரு பலமான கூட்டமைப்பு அமைஞ்சா பிறகு, மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து உருவாக்கினா பிறகு அதை முயற்சி செய்தால் நல்லா இருக்கும். நான் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறது வந்து இந்த அரசியலை வந்து கீழ்ப்படுத்தணும் இல்லை. என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் முந்தி கூட பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அர்ச்சனா அண்ணா வந்து அவர் எதிர்கால அரசியலில் சரியான பாதையில் போகணும், இவ்வளோ பிரச்சனைகள் வெறும் இவ்வளோ தடையல் வெறும்ன்றது தான் நானும் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இப்போவும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு புரிதல் உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக சொல்லிடுறேன், நான் இப்போ கூட அர்ச்சனா அண்ணாவோட ஒரு ஆதரவாளர் தான். மற்றும்படி எந்த தவறான புரிதலும் வேண்டாம். உங்களுக்கும் இந்த கருத்துக்கள் வந்து உடன்படக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட கருத்துக்களையும் வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அர்ச்சனா அண்ணா இந்த வீடியோவை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.